Hello friends, welcome back to my channel Centemic Success Strategy. So இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 12th மார்க்கு எப்படி கரெக்டாக கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12th மார்க் பார்த்திங்கன்னா அது மொத்தமாக 3 விஷயத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 10th மார்க், அடுத்தது 11th மார்க், அடுத்தது 12th மார்க். ஸோ இந்த வீடியோவில் 12th மார்க் பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோ லென்த்தாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10th மார்க் 50% அப்படின்றது பெஸ்ட்டு 3 சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்குவாங்க, ஓகேவா. அடுத்து 11th மார்க் 20% அப்படின்றது ரிட்டன் எக்ஸாம் மட்டும், ப்ராக்டிக்கலும் இன்டர்னலோ கிடையாது, ரிட்டன் எக்ஸாம் மட்டும் எடுத்துக்குவாங்க. 12th மார்க் 30% அப்படின்றது நீங்கள் ப்ராக்டிக்கலும் இன்டர்னல் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் எழுதலை, ஸோ அதை எடுத்துக்குவாங்க ஆப்வியஸாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 10th மார்க்கை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு செட் ஆஃப் மார்க் வச்சு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தமிழில் வந்து 18 வச்சுக்கலாம், இங்கிலீஷில் 17 வச்சுக்கலாம், மேக்ஸில் 19 வச்சுக்கலாம், சயின்ஸில் 14 வச்சுக்கலாம், சோஷியலில் 15 வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அஸ்யூம் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு 3 மார்க் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், மேக்ஸ். இதுதான் இதை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டான 3 மார்க். ஸோ தமிழில் வந்து 80, இங்கிலீஷில் 70, மேக்ஸில் 90. இப்போ இந்த பெஸ்ட்டு 3 மார்க்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோன்னா நமக்கு 240 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இந்த 3ஆல் டிவைட் பண்ணும். முதல்ல இந்த 3 மார்க்கே ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணிவிட்டு அதை 3ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா 80 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 80 இன்ட்டு 50%னா பர்சன்டேஜ்னாலே பை 100. ஸோ இன்ட்டு 50/100, 0 கேன்சல் ஆயிரும், 1 2. ஸோ 40 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 10th மார்க்கை வச்சு 50% கேல்குலேட் பண்ணதை அப்படியே மேலே போய் பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். ரெண்டாவது சொல்லியிருக்காங்க 11th மார்க் 20%. இந்த 11th மார்க் தான் பல பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நான் முடிஞ்சளவு கிளியராக சொல்கிறேன், நீங்களும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ கேல்குலேட் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருப்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம 11th மார்க் பார்த்துடலாம். 11th மார்க் நீங்கள் தமிழில் 100க்கு 90 வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். 100க்கு 90 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க்கும் ப்ராக்டிக்கல் மார்க்கும் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11th மார்க் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தமிழில் இன்டர்னல் மார்க் மட்டும்தான் இருந்திருக்கும், 10 மார்க் இன்டர்னல் இருந்திருக்கும், அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 90 - 10 80. அடுத்து இங்கிலீஷ்லேயே நம்ம 19 வச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ்லேயே அதே மாதிரி தான், இங்கிலீஷில் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் 10 மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ அந்த 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 80 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒன்றுமே இல்லை, இன்டர்னல் மார்க்கோ ப்ராக்டிக்கல் மார்க்கோ இருந்தால் அதை மைனஸ் பண்ணிடணும். இப்போ மேக்ஸு, ஸோ மேக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது, இன்டர்னல் மார்க் மட்டும்தான். ஸோ 10 மைனஸ் பண்ணிடுறோம். அடுத்தது ஃபிசிக்ஸு, ஃபிசிக்ஸில் 90/100ன்னு வச்சுக்குவோம். ஸோ ஃபிசிக்ஸில் வந்து இன்டர்னல் மார்க்கும் இருக்கும், ப்ராக்டிக்கல் மார்க்கும் இருக்கும். ஸோ இன்டர்னல் மார்க் 10 மார்க்கு, ப்ராக்டிக்கல் மார்க் 20 மார்க்கு. ஸோ மொத்தம் 30 மார்க்ஸ், இன்டர்னல் 10, ப்ராக்டிக்கல் 20. ஸோ மொத்தம் 30 மார்க்ஸ் 60. கெமிஸ்ட்ரியில் 19 வச்சுக்கலாம். ஸோ 19 உங்களுக்கு தெரியும், ப்ராக்டிக்கலையும் இன்டர்னலையும் மைனஸ் பண்ணிடணும். ஸோ இதுலேயும் 60. பயாலஜியில் வந்துட்டு நம்ம ஒரு 17 வச்சுக்கலாம். 17 வச்சா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் வந்துட்டு 10, ப்ராக்டிக்கல் மார்க் 30. ஸோ 70 - 30 உங்களுக்கு 40ன்னு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு 11th இருக்க ரிட்டன் மார்க் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு தமிழில் வந்துட்டு 80 மார்க் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ தமிழில் இங்கே பாருங்கள் 80 அப்படின்னு இருக்குது, இங்கிலீஷில் 18 இருக்குது, மேக்ஸ். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் 3மே 80. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் 3மே 80 மார்க்கு. ஸோ 18 போட்டேன். இப்போ இதுக்கப்புறமா எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே 18 இருக்குது, 80 என்ன பண்ணும் அப்படின்னா 20ஆல் மல்டிப்ளை பண்ணி 90ஆல் டிவைட் பண்ணுமா. ஸோ இங்கே பாருங்கள் 80 into 20 divide
90. ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 80 20ஆல் மல்டிப்ளை பண்ணி நான் 90ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். பண்ணால் 17.77 அப்படின்னு கிடைக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து நம்ம கிளியராக சொல்லிட்டாங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் இருந்தாலும் அடுத்த ஹையஸ்ட் ஆர்டருக்கு நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 17.77 அப்படின்றத நம்ம கண்டிப்பாக 18 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் மூணுலேயுமே 11th பொறுத்தளவுக்கு 18 அப்படின்னு எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸில் வந்துட்டு 60 மார்க். ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலேயும் 60. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இது ரெண்டுலேயுமே வந்துட்டு நமக்கு 60 மார்க்ஸ் வந்திருக்கு. 16 × 20 டிவைடட் பை 19. ஸோ இந்த கேல்குலேஷனுக்கும் நான் உங்களுக்கு ஃபோனை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். 60 × 20 டிவைடட் பை 90. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 13.33 அப்படின்னு தெரியும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் இருந்தாலே அடுத்த ஹையஸ்ட் டிஜிட்டுக்கு மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா இதையும் வந்துட்டு நம்ம 13.33 14 அப்படின்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 14. அடுத்தது பார்த்திங்கன்னா பயாலஜியில் நமக்கு 40 மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ இதே ஆப்வியஸாக 40 × 20 டிவைட் 19. ஸோ 40 × 20 டிவைட் 19. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். 8.88 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 8.88னா அதை நம்ம 9 மாற்றிக்கலாம், ஈக்குவல் டு 9. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. 10th மார்க் 50% நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து 11th மார்க் 20% நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுவோம்னா 12th மார்க்கில் 30% கேல்குலேட் பண்ணும். 12th மார்க்கோட ப்ராக்டிக்கலில் 30% கேல்குலேட் பண்ணோம். ஸோ தமிழில் வந்துட்டு உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இது மூணுலேயுமே உங்களுக்கு இன்டர்னல் மார்க் மட்டும்தான் இருக்கும், ப்ராக்டிக்கல் மார்க் கிடையாது. ஸோ தமிழில் உங்களோட இன்டர்னல் மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் 10ன்னு வச்சுக்கலாம், மேக்ஸில் 10ன்னு வச்சுக்கலாம் இன்டர்னல் மார்க். ஃபிசிக்ஸில் ஆக்சுவலி மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்துட்டு இன்டர்னல் மார்க்கும் ப்ராக்டிக்கல் மார்க்கும் ஓரளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் அந்த அசம்ஷனில் எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை இல்லை எங்கள் ஸ்கூலில் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சாலும் நான் கம்மியாக போட்டிருந்தாலும் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுலேயுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்கும் கண்டிப்பாக இருக்கும், இன்டர்னல் மார்க்கும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் மார்க் அப்படின்றது 20 மார்க்ஸ்க்கு இருக்கும், இன்டர்னல் மார்க் 10 மார்க்குக்கு இருக்கும். 20 + 10 இன்டர்னலில் ஒரு மார்க் கம்மியாக போட்டிருக்காங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். பயாலஜியில் 20 + 10. ஓகேவா? இப்போ பாருங்கள் தமிழில் 9 மார்க்கு இதான 30%க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் கிடையாது, கன்வெர்ட் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு டவுட் வரலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. 9 × 3 உங்கள் இன்டர்னல் மார்க்கை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ப்ராக்டிக்கல் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு பண்ண வேணாம். அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் மாதிரி ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 27 வரும், 13 வரும், 13 வரும். ஸோ இப்போ நம்ம 3 ஸ்டெப்பையுமே முடிச்சிட்டோம். அதாவது 10th மார்க் 50% முடிச்சிட்டோம், 11th மார்க் 20% முடிச்சிட்டோம், 12th மார்க் 30% முடிச்சிட்டோம். இப்போ அவ்வளோதான். இந்த 3 மார்க்கை நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்துக்கலாம். 12th மார்க் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஹெட்டிங் போட்டுக்கிறேன், உங்களுக்கு குழப்பாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th மார்க் டோட்டலில் 10th மார்க்கை தான் ஆட் பண்ணோம். ஸோ 10th மார்க் நம்ம பெஸ்ட் 3 வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் நமக்கு 40 மார்க் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாத்துலேயுமே அந்த 40ஐ எழுதிடணும். 40 என்ன 40ன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த 10th நம்ம பெஸ்ட்டு 3 வச்சு ஒரு 50% கால்குலேட் பண்ணோம்ல, அந்த மார்க் ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எதுனா இப்போ 10th ஃபஸ்ட் ஸ்டெப் 10th பண்ணியாச்சு. 10th மார்க் 50% நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 11th மார்க் 20%. ஸோ 11th மார்க் 20%
ஸோ நமக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸில் 18 கிடச்சிருக்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 14 கிடச்சிருக்கு, பயாலஜியில் 9 கிடச்சிருக்கு. தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸில் 18 கிடச்சிருக்கு, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 14, பயாலஜியில் 9 கிடச்சிருக்கு. தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ்க்கு 18 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நமக்கு 14 கிடச்சிச்சு, பயாலஜியில் 9 மார்க்ஸ் கிடச்சிச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் முடிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 10th மார்க் போட்டாச்சு, நெக்ஸ்ட் 11th மார்க் 20% அதுவும் முடிச்சிட்டோம். அடுத்து 12th மார்க் 30%. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணோம். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலில் நம்ம கேல்குலேட் பண்ண 30% இதுதான். ஸோ தமிழ் பொறுத்தளவுக்கு 27 மார்க்ஸ் வந்திருக்கு, இங்கிலீஷில் 30 மார்க்ஸ் வந்திருக்கு, மேக்ஸில் 30 மார்க்ஸ் வந்திருக்கு, ஃபிசிக்ஸில் 30 மார்க்ஸ் வந்திருக்கு, கெமிஸ்ட்ரியில் 29 வந்திருக்கு, பயாலஜியில் 30 வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா 12th மார்க் டோட்டல் நம்ம இங்கே ஆட் பண்ணிகிட்ருக்கோம்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்லாம் முடிச்சு, அதாவது இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. 27 30 30 30 29 30. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு கிளியரன்ஸ்க்காக சொல்லிடுறேன். இது 10th 50%, இது 11th 20%, இது 12th ப்ராக்டிக்கலோட 30%. ஸோ இப்போ உங்களுக்கு தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் மார்க்ஸ், ஃபிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க், பயாலஜி மார்க் 6 மார்க்குமே தனித்தனியாக இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். ஆட் பண்ணி நீங்கள் எலாஸ்டிக் மார்க்கே ஆட் பண்ணால் உங்களுக்கு எப்பயும் போல் டோட்டல் கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்து கேல்குலேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.